வணக்கம் கரண் அண்ணா, நான் காசு கொடுத்துட்டேன். மற்றது கரண் அண்ணா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இல்லை. கோவிக்காதுங்க. நீங்கள் இந்த 15,000 அந்த அக்கடை கையில் கொடுத்துருக்கேன். காட்டுங்க காசை. இந்த 15 நீங்கள் இந்த 15,000 அவட கையில் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட. கதைங்க இல்லைன்னு கதைங்க. நீங்கள் காசு அக்கா 15,000 தந்துருக்கா, தந்ததுக்கு நன்றி. எங்களை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட யூனிஃபார்ம் சாமான் வாங்குறதுக்கு நன்றி. நாங்களுக்கு ஒரு வறுமையிலான அக்கா எனக்கு எடுத்து முயற்சியத்தை எடுத்து தந்து இந்த காசை எனக்கு வாங்கி தந்ததுக்கு நன்றி. அவருக்கும் உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி. நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள். சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க, நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன். சரியா? மட்டும் நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க. ஏன்டா எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் வர எனக்கு நேரம் இல்லை. சரியா? எனக்கு டைம் இல்லை. அதால் நான் இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும். அதால் எனக்கு டைமும் இல்லை. தெரியும் தானே, இங்கே எல்லாருக்கும் வருத்தம். அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே மழையும் சரியான மழை. இங்கே இந்த இப்போயும் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு. மழை ஒரு இடம் போவே இல்லாமல் இருக்குது. மழையும் காற்றும். கோவிக்காதுங்க கரண் அண்ணா, நான் அவங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சிட்டேன். சரியா? வணக்கம் கரண் அண்ணா, நான் காசு கொடுத்துட்டேன். மற்றது கரண் அண்ணா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இல்லை. கோவிக்காதுங்க. நீங்கள் இந்த 15,000 அந்த அக்கடை கையில் கொடுத்துருக்கேன். காட்டுங்க காசை. இந்த 15 நீங்கள் இந்த 15,000 அவட கையில் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட. கதைங்க இல்லைன்னு கதைங்க. நீங்கள் காசு அக்கா 15,000 தந்துருக்கா, தந்ததுக்கு நன்றி. எங்களை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட யூனிஃபார்ம் சாமான் வாங்குறதுக்கு நன்றி. நாங்களுக்கு ஒரு வறுமையிலான அக்கா எனக்கு எடுத்து முயற்சியத்தை எடுத்து தந்து இந்த காசை எனக்கு வாங்கி தந்ததுக்கு நன்றி. அவருக்கும் உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி. நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள். சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க, நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன். சரியா? மட்டும் நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க. ஏன்டா எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் வர எனக்கு நேரம் இல்லை. சரியா? எனக்கு டைம் இல்லை. அதால் நான் இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும். அதால் எனக்கு டைமும் இல்லை. தெரியும் தானே, இங்கே எல்லாருக்கும் வருத்தம். அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே மழையும் சரியான மழை. இங்கே இந்த இப்போயும் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு. மழை ஒரு இடம் போவே இல்லாமல் இருக்குது. மழையும் காற்றும். கோவிக்காதுங்க கரண் அண்ணா, நான் அவங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சிட்டேன். சரியா? நடந்து வராங்க. நீ போகலி போ பார்த்தா போய் நம்ம எங்கே சேர்த்து செத்து போயிட்டு வந்துட்டு அளவுக்குள்ள என்ன வைத்தியமான சொல்கிற மாதிரி என்ன இல்லை. நம்ம பெரிய நேரத்தோடையில் போய் நம்மளை விட்டு ஒரு காலம் வெள்ளம் வரல. நான் கிணறு ஒரு இஞ்சியில் உடைவு தாழ வேறு கேட்டு பெரிய உளுந்துரும் போல இருக்கணும். கேட்டால் அடிக்க பாரு ஒரு இஞ்சி அடிக்கும். ஆனால் அங்கேருந்து புதினம் பார்க்க வரேன். பவியரன் நிரேசி கரண் வணக்கம். நீங்கள் அந்த காசு 15,000 இருக்குது சாமான் பிள்ளைகளை பள்ளிக்கூட சாமான் வாங்கி வீட்டு சாப்பாடு சாமான் வாங்கி வச்சிருக்கேன். அதை பரம்பிட்டு போட்டுருக்கேன். பாருங்கள், நீங்கள் அந்த காசு 15,000 இருக்குது. உங்களுக்கு நன்றி. வேறு நான் ஒரு பயங்கர மஜ்ஜால்ற ஃபோன்லாம் கதைக்கிறேன். நான் தூர இருக்கிறா, அதில் இப்போ சவாவை கூட்டி கொண்டு தான் சாமான் வாங்கிட்டு அதை உங்களுக்கு பிடிச்சி அனுப்பியிருக்கேன். நீங்கள் தந்த பணம் தந்ததுக்காக நன்றி. வேறு ஒன்றும் கதைக்கிறதுக்கு எனக்கு ஃபோன்கள் இல்லை. இதை பதிலாக போடுங்க. நான் மஜ்ஜால் கொண்டு தருவா. நான் 15 அனுப்புகிறேன். நன்றி.